ஐயோ! தப்பு பண்ணிட்டோமே! ஒண்ணே ஒண்ணு செஞ்சதுக்கு இன்னும் 2 சேர்த்து செஞ்சுருக்கலாமேன்னு தோணிருச்சு இந்த குல்ஃபி விஷயத்துல. நான் என்ன நெனச்சேன், ஃபர்ஸ்ட் டைம் செய்றோம் நல்லா வரலைன்னா வேஸ்ட் ஆயிடுமேன்னு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் செஞ்சேன். அது என்னடான்னா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. ரெசிபி ஷேர் பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நான் 1 மட்டும் பண்ணுறனால 1/4 லிட்டர் பால் தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 2, 3 செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1/2 லிட்டர் இல்லை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ பால் எடுத்துக்கிட்டோமோ அந்த அளவுக்கு பாதியாக சுண்டி வர டைமில் உங்கள்கிட்ட என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ, பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ எதுனாலும் நல்லா 1, 2 அரைச்சி எடுத்துக்கோங்க. என்கிட்ட பாதாம் மட்டும்தான் இருந்துச்சு, ஸோ நான் அதை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் தண்ணியாக கலந்து அதில் சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்ததும் இறக்கி ஆற வச்சு ஐஸ் மோல்டு, அப்படி உங்கள்கிட்ட ஐஸ் மோல்டு இல்லைன்னா டம்ளரில் ஒரு ஸ்டிக்கு யூஸ் பண்ணி ஊற்றி ஒரு 8 to 9 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் குல்ஃபி ரெடி.